மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட இருக்கின்றோம். இது எந்த அடிப்படையில அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகள், ஒவ்வொரு தொகுதியிலும் 200 வாக்காளர்கள் வீதம் சுமார் 46,800 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண் பெண் வாக்காளர்கள், வயது வாரியாக, குறிப்பாக முதன்முறை வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்கள்ல மின்னம்பலம் மீடியா எடுத்த அந்த சர்வேயின் அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பூத்துக்கள்ல இந்த கருத்து கணிப்பு வாக்கை செலுத்திவிட்டு வந்த வாக்காளர்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்னவாக இருக்கிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு, உங்க தொகுதி எம்எல்ஏ யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் போன்ற பல விஷயங்களை நம்ம பார்க்க போகின்றோம். அந்த வகையில சென்னை மண்டலம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளுடைய நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி தொகுதி வேட்பாளர்களாக திமுகவின் டிஜே கோவிந்தராஜன், அதிமுகவின் சுதாகர், தமிழக வெற்றி கழகத்தின் எஸ் விஜயகுமார், நாம் தமிழர் கட்சியின் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை தற்போது பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 41%, அதிமுக 29%, தமிழக வெற்றி கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 4%. இதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரசின் துரை சந்திரசேகர் அவர்கள், அதிமுகவின் சிறுனியம் பி பலராமன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எம்.எஸ். ரவி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ராஜாத்தி அவர்கள் போட்டியிடுகின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை தற்போது பார்க்கலாம். பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 37%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 22%, நாம் தமிழர் கட்சி 6%. ஆக இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டி நிலவுகிறது. முதலாம் இடத்தில் திமுகவும், இரண்டாவது இடத்தில் அதிமுகவும் இருக்கிறது. அடுத்ததாக திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் என்றால், திமுக கூட்டணியில் தேமுதிகவின் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதிமுகவின் திருத்தணி கோ ஹரி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் எம் சத்யகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சூச சந்திரன் அவர்கள் போட்டியிடுகின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை தற்போது பார்க்கலாம். திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக 34%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இதில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. அடுத்ததாக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள், அதிமுகவின் பி.வி. ரமணா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் அருண்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கே செந்தில்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 37%, அதிமுக 33%, தமிழக வெற்றி கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள், அதிமுக கூட்டணியில் அமமுகவின் ஏழுமலை அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் பிரகாசம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மேகாலா அவர்கள் போட்டியிடுகின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கலாம். பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 40%, அமமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் சாமு நாசர் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் எம் ராஜசிம்ம மஹிந்திரா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஆர் ரமேஷ்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் புனிதா அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை இப்போது பார்ப்போம்.
ஆவடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 41%, பாஜக 34%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் காரம்பாக்கம் கணபதி, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ப. பெஞ்சமின், தமிழக வெற்றி கழகத்தின் பி. ரேவந்த் சரண், நாம் தமிழர் கட்சியின் ரேவதி அவர்கள் இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை இப்போது பார்க்கலாம். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, அதிமுக 30%, தமிழக வெற்றி கழகம் 25%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக திமுகவின் ஆப்போ பூர்ணிமா அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாமகவின் KN சேகர் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் G. பாலமுருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சிலம்பரசன் அவர்கள் இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை இப்போது பார்க்கலாம். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 38%, பாமக 29%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. மாதவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் S. சுதர்சனம் அவர்கள், அவர்தான் தற்போது சிட்டிங் MLA, அதிமுகவின் மாதவரம் V. மூர்த்தி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ML. விஜய் பிரபு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கிருத்திகா ஏழுமலை அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை இப்போது பார்ப்போம். மாதவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 37%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 7%. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 2வது இடத்தில் நெருக்கமான போட்டியை நிலவுகிறது. திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் CPM-இன் S. சுந்தரராஜன் அவர்கள், அதிமுகவின் K. குப்பன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் செந்தில்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சத்யா பாஸ்கர் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை இப்போது பார்க்கலாம். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் CPM 36%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் CPM முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 2வது இடத்தில் நெருக்கமான போட்டி நிலவுகிறது. RK நகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் தற்போதைய சிட்டிங் MLA JJ எபினேசர், அதிமுகவின் RS ராஜேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் N. மரிய வில்சன், நாம் தமிழர் கட்சியின் வெண்ணிலா தாயுமானவன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் RK நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 29%, அதிமுக 30%, தமிழக வெற்றி கழகம் 34%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இதில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் அதிமுகவும் 3வது இடத்தில் திமுகவும் இருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் RD சேகர் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் MLA-வாக இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவின் மா. திலகபாமா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் C. ஜோசப் விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை தற்போது பார்க்கலாம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 40%, பாமக 10%, தமிழக வெற்றி கழகம் 46%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் திமுகவும் 3வது இடத்தில் பாமகவும் இருக்கிறது. இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டதால் பலரின் கவனத்தையும் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அனைவர் மத்தியிலும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் தலைவர் முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்கள், அதிமுகவின் சந்தான கிருஷ்ணன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் VS பாபு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சவுந்தர பாண்டியன் லூடட் சேத் அவர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால்
திமுக 47%, அதிமுக 22%, தமிழக வெற்றிக் கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார். திமுக முன்னிலை வகிக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் இந்த தொகுதியில் 2வது இடத்தில் இருக்கிறது. அதிமுக 3வது இடத்தில் இருக்கிறது. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் கார்த்திக் மோகன் அவர்கள், அதிமுகவின் எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ரோஷினி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, அதிமுக 26%, தமிழக வெற்றிக் கழகம் 32%, நாம் தமிழர் கட்சி 5% இருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் 2ஆம் இடமும், அதிமுக 3ஆம் இடத்திலும் வருகிறது. திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருந்தனர் என்று பார்க்கும் பொழுது, திமுகவின் கே.எஸ். ரவிச்சந்திரன் அவர்கள், அதிமுகவின் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்.ஆர். பல்லவி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், திருவிக நகர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 37%, அதிமுக 35%, தமிழக வெற்றிக் கழகம் 22%, நாம் தமிழர் கட்சி 6% வந்திருக்கிறது. இதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் தமிழன் பிரசன்னா அவர்கள், அதிமுகவின் அபிஷேக் ரங்கசாமி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சரண்யா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, அதிமுக 28%, தமிழக வெற்றிக் கழகம் 30%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஆனால் 2வது இடத்தில் தமிழக வெற்றிக் கழகமும், 3வது இடத்தில் அதிமுகவும் இருக்கிறது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கின்றனர் என்று பார்க்கும் பொழுது, திமுகவின் டாக்டர் சுபேர்கான் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் கே.வி. விஜய் தாமு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பாபு மயிலன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், ராயபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 33%, அதிமுக 30%, தமிழக வெற்றிக் கழகம் 32%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. 3வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்கள், அதிமுகவின் ராயபுரம் ஆர். மனோ அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் சினோரா அசோக் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஃபைசன் ஷெரீப் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, துறைமுகம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 44%, அதிமுக 38%, தமிழக வெற்றிக் கழகம் 14%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்களாக திமுக சார்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதிமுகவின் ஆதி ராஜாராம் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் டி. செல்வம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஆயிஷா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 46%, அதிமுக 32%, தமிழக வெற்றிக் கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் குறிப்பிடத்தக்க விதமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். இது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது, மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் திமுக தான் முன்னிலை வகிக்கிறது. 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் இயக்குனர் சோழன் மு. களஞ்சியம் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர்.
நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 36%, அதிமுக 29%, தமிழக வெற்றி கழகம் 28%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக திமுகவின் சிற்றரசு அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் கோகுல இந்திரா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் VK ராம்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சி சங்கர் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பார்க்கும் பொழுது அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 31%, அதிமுக 29%, தமிழக வெற்றி கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக திமுகவின் பிரபாகர் ராஜா அவர்கள், அதிமுகவின் விருகை ரவி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சபரிநாதன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் எஸ் சந்தோஷ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 36%, அதிமுக 30%, தமிழக வெற்றி கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள், அமமுகவின் செந்தமிழன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் அருள் பிரகாசம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஸ்ரீ வித்யா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 35%, அமமுக 32%, தமிழக வெற்றி கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் ராஜா அன்பழகன் அவர்கள், அதிமுகவின் தீநகர் சத்யா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அனுஷா விஜயகுமார் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 30%, அதிமுக 32%, தமிழக வெற்றி கழகம் 30%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்திற்கு இந்த தொகுதியில் ஒரு கடுமையான போட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திமுக, தமிழக வெற்றி கழகம் இந்த 2 கட்சிகளும் ஒரே சதவிகித அடிப்படையில் 2வது இடத்தில் இருக்கிறது. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் வேலு அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் வெங்கடரமணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அருண் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 29%, பாஜக 30%, தமிழக வெற்றி கழகம் 29%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னிலை வகிக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் கடுமையான போட்டி நிலவுகிறது. 2வது இடத்திற்கு ஒரு நெருக்கமான போட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரே சதவிகித அடிப்படையில் இருக்கிறது என்றுதான் சொல்லணும். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரசின் அசன் மௌலானா அவர்கள், அதிமுகவின் MK அசோக் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கீர்த்தனா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 33%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 24%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இதில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அரவிந்த் ரமேஷ் அவர்கள், அதிமுகவின் KP கந்தன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சரவணமூர்த்தி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஜெயலட்சுமி ராமன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 34%, அதிமுக 32%, தமிழக வெற்றி கழகம் 25%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது.
இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள், அதிமுகவின் எஸ் சரவணன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எம் ஹரிஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மகாலட்சுமி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 37%, அதிமுக 29%, தமிழக வெற்றி கழகம் 25%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், அதிமுகவின் கே பழனி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கே தென்னரசு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சிந்து அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், ஸ்ரீபெரும்புதூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 39%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் தேமுதிகவின் அனகை டி முருகேசன் அவர்கள், அதிமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் வெங்கடேசன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஜே காமாட்சி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ரா கார்த்திகேயன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேமுதிக 35%, ஐஜேகே 30%, தமிழக வெற்றி கழகம் 27%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் தேமுதிக முன்னிலை வகிக்கிறது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் டாக்டர் ஆர்.எஸ். கிருத்திகா தேவி அவர்கள், அதிமுகவின் சித்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டி சரத்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பேராசிரியர் சு தமிழ்ச்செல்வி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கும் பொழுது, தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 34%, அதிமுக 31%, தமிழக வெற்றி கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் MKT கார்த்திக் தண்டபாணி அவர்கள், அதிமுகவின் எம் கஜா என்கிற கஜேந்திரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எஸ் தியாகராஜன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அமுதா நம்பியார் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 37% எடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் விசிகவின் பன்னீர்தாஸ் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாமகவின் கே பாலு அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் பி விஜயராஜ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அம்பேத் ராஜன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் விசிக 36%, பாமக 35%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் விசிக முன்னிலை வகிக்கிறது. பாமக 35% பெற்று 2வது இடத்தில் இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. செய்யூர் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் விசிகவின் சிந்தனை செல்வன் அவர்கள், அதிமுகவின் இ ராஜசேகர் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கே மோகன் ராஜா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சுவாதி லட்சுமி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், செய்யூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் விசிக 39%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 17%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் விசிக முன்னிலை வகிக்கிறது. மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்களாக திமுகவின் எஸ் அமுலு பொன்மலர் அவர்கள், அதிமுகவின் மரகதம் குமரவேல் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார், தமிழக வெற்றி கழகத்தின் இ எழில் கேத்தரின் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஜானகிராமன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர்.
நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கலாம். மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 38% பெற்று இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் சுந்தர் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவின் மகேஷ்குமார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் முனிரத்தினம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மரம் மாசிலாமணி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, பாமக 34%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் நித்யா சுகுமார் அவர்கள், அதிமுகவின் சோமசுந்தரம் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் RV ரஞ்சித்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் வெற்றி செல்வி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 37%, அதிமுக 33%, தமிழக வெற்றி கழகம் 22%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஆக சென்னை மண்டலத்துல பார்க்கும்போது திமுக 31 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 4 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 2 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் முன்னிலையிலே சற்று பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறது. இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுக்கப்பட்டது. மே 4ஆம் தேதி மக்களின் தீர்ப்பு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.